இன்னைக்கு நம்ம ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நம்ம வந்து இது வரைக்கும் ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, ஹோல்டிங் கம்பெனியுடைய ஸ்டெப்ஸு, கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து போஸ்ட் அக்விசிஷன், ப்ரீ அக்விசிஷன், அதான் கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட், இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல் சம் ஒன்று எடுத்துக்கலாம். சரியாம்மா? ஸோ பாருங்கள், on 31st March 1996, the balance sheet of H Limited and its subsidiary S Limited. So H Limited, S Limited ரெண்டு holding company, subsidiary company உடைய balance sheet கொடுத்திருக்காங்க. Equity, share capital, general reserve, profit and loss, creditors. இங்க வந்து fixed assets கொடுத்தாச்சு. 75% shares in S Limited at cost. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். 75% அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டதுனால there is a minority interest and there is a necessity of finding holding minority ratio in that. சரியா? So 75:25. 75:25 holding minority ratio வந்து என்னது? 75:25 அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்ததுமா ஸ்டாக், அதர் கரண்ட் அசெட், இதோட நமக்கு பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் ஓகே. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. draw a consolidated balance sheet as at 31st March 1996. அப்போ பேலன்ஸ் ஷீட் டேட் என்னைக்கு நம்ம போட போறோம்? 31st March 1996ல நம்ம டேட் போட போறோம். ஸோ அதுல H Limited அக்வயர் பண்றது என்ன டேட் அப்படின்னு பாருங்க, 31st July அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 31st Julyக்கும் இந்த 31st Marchக்குமான இடைப்பட்ட பீரியட்ல நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எதுக்குன்னா ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட், போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. சரியா? ஸோ அடுத்தது S Limited earned a profit of ₹45,000 for the year ended 31st March 1996. அதே 31st Marchல என்னைக்கு அவங்க பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அன்னைக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இருந்திருக்குது? S Limited உடைய ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இருந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 45,000 இருந்திருக்குது. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிசர்வும் 70,000 and 55,000 காமிக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும். கேபிட்டல் ப்ராஃபிட் ஆகும், ரெவன்யூ ப்ராஃபிட் ஆகும். ஸோ அடுத்தது இன் January 1996 S Limited sold to H Limited. S Limited வந்து H Limited வந்து என்ன பண்ணிருக்காங்க? குட்ஸ் வந்து வித்துருக்காங்க. எவ்வளவுக்கு வித்துருக்காங்க அப்படின்னா 15,000 மதிப்புள்ள குட்ஸை 20,000க்கு வித்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு 5,000 rupees ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறது விசிபிளாகவே நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ காஸ்டிங் ₹5,000 for 15,000 for ₹20,000. அப்ப இதுல நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு? 5,000 rupees ப்ராஃபிட் இருக்குது இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படியே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. on 31st March 1996 half of these goods were lying as unsold in the godown of the H Limited. ஸோ இதுல half of the goods வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்சோல்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட், இந்த மாதிரி அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா அக்கௌண்ட்ல அதுக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சரியா? அந்த ப்ரொவிஷனை எவ்வளவு ரூபாய் மதிப்போ அந்த ப்ரொவிஷனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நம்பர் 2 போடுவோம் இல்லையா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இருந்து அந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை முதல்ல லெஸ் பண்ணி காமிக்கணும். அதுக்கு பிறகு ஸ்டாக்ல இருந்தும் லெஸ் பண்ணி காமிக்கணும். சரியாமா? நான் திருப்பி சொல்றேன். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இருந்தது அப்படின்னா அந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதாவது லைபிலிட்டி சைட்ல வரக்கூடிய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல லெஸ் பண்ணி காமிக்கணும். ப்ரொவிஷன் ஃபார் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி லெஸ் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி அசட்ல போடக்கூடிய ஸ்டாக்ல இருந்தும் அந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் வரிசைப்படுத்தி சொல்லிடுறேன். ஒன்னொன்னுக்கா நம்ம calculations பார்ப்போம். First one holding minority ratio, then finding out of capital profit and revenue profit. அதுக்கு பிறகு நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எப்படி பண்றோங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலா நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கூட போகணும். சம் எழுதி வச்சுக்கணும். இப்போ ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ சம்லையே கொடுத்துட்டாங்க 75% அட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 75:25 3:1 இதுதான் ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. இதுல எந்த குழப்பமும் வராது உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, இப்போ வந்து அக்வயர் பண்ற டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 31st
ஜூலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31 மார்ச்னு இருக்கு. அப்போ எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? இது ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து 31 ஜூலை வரைக்கும் 4 மாசம், அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இருந்து மார்ச் வரைக்கும் 8 மாசம் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கணும். அதனால 4 months 8 months அப்படி வரும். சரியா? ப்ரீ இன்கார்பரேஷன் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடை நம்ம அப்படி பிரிச்சுக்கணும். சரியா? ஸோ ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை எஸ் லிமிடெட் ஆஃப்டர் 31 ஜூலைக்கு அப்புறம், அதாவது 8 மாசம் கணக்குல கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் வந்து 45,000 கணக்குல அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு கொடுத்துருக்குது? 45,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 45,000 8/12 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? அதாவது போஸ்ட் இன்கார்பரேஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 30,000 உங்களுக்கு வரும். ரைட்டா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டை அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்க, கால்குலேட் பண்ண 30,000ல ஹோல்டிங் மைனாரிட்டியுடைய ஷேர், ஹோல்டிங் கம்பெனி ஷேரு, அதுக்கு பிறகு மைனாரிட்டியுடைய ஷேர், அதை நம்ம தனியா பிரிச்சிங்க எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க கேபிட்டல் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே கணக்குல என்ன இருக்கு அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் 31,300 நம்ம போட்டிருக்கோம், 17,000 போட்டிருக்கோம். அது மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 55,000 ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடியது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 1,25,000 வரும். சரியா? அது மைனஸ் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே இங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெவன்யூ ப்ராஃபிட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் ரிசர்வையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டிங் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய அதையும் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க ரெவன்யூ ப்ராஃபிட் நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி உள்ளது எது அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட். சரியா? ஸோ இது கேபிட்டல் ப்ராஃபிட். இதுல ஹோல்டிங் மைனாரிட்டி ஷேர் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி இதை தனியா நம்ம வச்சுக்க போறோம். அடுத்தது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். கணக்குல மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர்ஸ், அதாவது மொத்தம் 2 லட்சம் ஷேர்ல 75 வந்து ஹோல்டிங்க்கு, 25 வந்து மைனாரிட்டிக்கு. அந்த 25 எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். 25 எவ்வளவு அப்படின்னா 50,000 தான் மைனாரிட்டியுடைய ஷேர். அதோட மைனாரிட்டி போர்ஷன் கேபிட்டல் ப்ராஃபிட், மைனாரிட்டி போர்ஷன் ரெவன்யூ ப்ராஃபிட், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறது 81,250. சரியா? அடுத்தது பாருங்க காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஏற்கனவே காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இல்லையாமா? ஸோ அதனால காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதிகமாக கொடுத்துருக்கிற விலையை விட அதிகமாக பே பண்ணி வாங்கக்கூடியது தான் வந்து என்னது அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அமௌண்ட் பேட் ஃபார் ஷேர்ஸ் வந்து எவ்வளவு பே பண்ணியிருக்கிறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் காலத்தில் இருக்கும், அசட் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் காலத்தில் அமௌண்ட் பேட் ஃபார் ஷேர்ஸ் எவ்வளவு? 2,80,000 அவங்க பே பண்ணியிருக்கிறாங்க. மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 2 lakhs தான். அதுல யாருடைய போர்ஷன்? 3/4 தான். அதுல 3/4, அதாவது 3/4 இந்த ஹோல்டிங்குடைய போர்ஷன் எவ்வளவு? 1,50,000. அதுல கேபிட்டல் ப்ராஃபிட் ஹோல்டிங்குடைய போர்ஷன், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2,21,250. திருப்பி சொல்றோமா, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ், அதுல ஹோல்டிங்கோட போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறீங்க, கேபிட்டல் ப்ராஃபிட்ல ஹோல்டிங்கோட போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்குறீங்க. பிளஸ்ல வந்ததுன்னா குட்வில், மைனஸ்ல வந்தா கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இது வந்து பிளஸ்ல வந்திருக்கு, அதனால இது குட்வில் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, ப்ரொவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரொவிஷனுக்கு பாருங்க 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் மதிப்புள்ள புக்ஸை வந்து 20,000 ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க. ஸோ நமக்கு அதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது? 5,000 rupees நமக்கு அதுல ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்குது. இன்ட்டு ஹாஃப், அதாவது பாதி தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அன்ரியலைஸ்டா இருந்திருக்கு அப்படின்னு சம்பளம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுல பாதி எவ்வளவு அப்படின்னா 2,500. அந்த 2,500 தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ப்ரொவிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஒரு தடவை பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போடணும், அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடணும். ஸ்டெப் எழுதி வச்சுக்கோங்க.
அக்கௌண்ட்ஸ் பாருங்க. மோஸ்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே நான் எழுதலாமா, ஒரிஜினலே தான் எழுதிக்க, முக்கியமானது மட்டும் தான் எழுதிக்க, மற்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது அசட்டில் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஹோல்டிங்கும் சப்சிடரியும் கூட்டி கூட்டி போடுவீங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம முதலே பார்த்தாச்சு. எதை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஷேர் கேபிட்டல் எலிமினேட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு ஹோல்டிங் கம்பெனியில் முக்கியமான போர்ஷன்ஸ் எது இருக்குதோ அதை முதல்ல நம்ம இங்கே பார்ப்போம். சரியாமா? ஸோ ஷேர் கேபிட்டல் 8 lakhs அதை முதல்ல எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது முதல்ல ஜென்ரல் ரிசர்வ் 1,50,000. அடுத்தது இது அப்படியே எழுதினா அவுட்டர் காலம் இருக்குதுங்க. இதில் எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ சர்ப்ளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் அதாவது ஹோல்டிங் கம்பெனி காலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து 90,000. இதில் ரெவன்யூ ப்ராஃபிட் ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து 22,500 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிடுறோம். அதிலிருந்து நம்ம வந்து இப்போ ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ப்ரொவிஷன் 2,500 மைனஸ் பண்ணணும். இதில் ஏன் நீங்கள் ரெவன்யூ ப்ராஃபிட் மட்டும் எடுக்கிறோங்கிறதுக்கான விளக்கம் நான் சொல்லியிருந்தேன். எல்லாமே ஹோல்டிங் கம்பெனி கன்சாலிடேட்டட் வந்து ஆஃப்டர் அக்விசிஷன் தான். ஸோ நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் எங்கே கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இது கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அக்விசிஷன். ஸோ அதனால இங்கே ரெவன்யூ ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறோம். 22,500 ரெவன்யூ ப்ராஃபிட்டை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அது போக 2,500 நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ரிசர்வ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதை லெஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்டு நமக்கு இங்கே நம்ம இதுக்காக தான் நம்ம இந்த சம் எடுத்தது. சரியா? அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷன். சில இதில் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னே அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரொவிஷன் என்ன செய்யுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிடுங்க. சரியா? இதில் அமௌண்ட் கொடுக்காம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை இன்டெரக்டாக அதில் பாதி அன்ரியலைஸ்டாக இருந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ 5,000 நம்ம கண்டுபிடிச்சோம் ப்ராஃபிட்டு. அந்த 5,000 2,500 நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒதுக்கீடு பண்ணி வச்சுருக்கோம். சரியா? ஸோ 2,500 லெஸ் பண்ணிடுறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ரெண்டாவது ஷெடியூலுடைய டோட்டல் நமக்கு கிடச்சிரும். மற்றது எல்லாமே ட்ரேட் பேயபிள்ஸு கிரெடிட்டார்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி போட்டுக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால தான் நான் இங்கே போடலை. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள் முக்கியமான அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாக் வந்து ரெண்டையுமே நீங்கள் கூட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொவிஷனை மட்டும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் என்ன தான் செய்யணும் அப்படின்னா இதை லெஸ் தான் பண்ணி காமிக்கணும். அதாவது இந்த ரெண்டு இடத்துலையும் லெஸ் பண்ணி காமிக்கணும். ஒன்று வந்து லைபிலிட்டி சைடில் உள்ள ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் லெஸ் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி அசட் சைடில் உள்ள ஸ்டாக்லையும் நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஸோ அப்போ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஃபண்ட்ஸில் ஷேர் கேபிட்டல் 8 lakhs. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் உடைய டோட்டல். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, ஏற்கனவே கால்குலேஷன் எழுதிட்டீங்களா? அந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் உடைய டோட்டல் லைபிலிட்டிஸில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ட்ரேட் பேயபிள்ஸ் உடைய டோட்டல். சரியா? ஸோ லைபிலிட்டிஸ் முடிஞ்சுது. அசட்டில் அது மாதிரி டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அசட்டு, ஸ்டாக்கு, அட்ஜஸ்டட் அமௌண்ட்டு, அப்புறம் அதர் கரண்ட் அசட். சரியாமா? ஸோ ரெண்டு டேலி ஆயிடும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அல்லது ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு. எல்லா கால்குலேஷனும் செய்யும்போது தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செய்யணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்தீங்க, அதாவது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள ஸ்டெப்ஸை ஞாபகப்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த குழப்பமுமே இருக்காது. அப்படியே நீட்டாக செஞ்சுட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் கண்டுபிடிச்சி புக்விலா கேபிட்டல் ரிசர்வான்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இருந்ததுன்னா அதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் முடிச்ச பிறகு தான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போடணும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட்டு அந்த டோட்டலையும் கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எழுதிட வேண்டியதுதான். சரியாமா? சம் எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த சம்ஸ் பார்த்துருக்கீங்க.
இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை என்ன செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் ரூம்லேயும் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறேன்.